மிஞ்சி போன சாதமும் இளநீரும் வச்சு இன்றைக்கி ஆப்பம் பண்ணியிருக்காங்க டேஸ்டியாட்டு. வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு சைடு டிஷ்ஷாட்டு குருமா வச்சுருக்கேன், அட்டகாசமாக இருக்கும். ஒரு இளநீர் வாங்கியிருக்கேன், இதை உடச்சி நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரெண்டாக உடச்சிட்டு உழுகிறக்க வழுக்கை எடுத்து நம்ம அதையும் போட்டு அரைக்கணும். தேங்காய்க்கு பதில் வழுக்கையை போட்டு அரைச்சி பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட். நம்ம சும்மாவே சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டு இனிப்பாக இருக்கும் இளநீர் வச்சு பண்ணும்போது. தேங்காய் வழுக்கை அப்புறம் எடுத்தாச்சு. இதப்புறம் கட் பண்ணி நம்ம அரிசி கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. பழைய சாதம் கொஞ்சம், அரிசி கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம் போட்டு இளநீர் தண்ணியில் ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துடணுங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்க அரிசியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற இளநீர் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்தோம்னா ஆப்ப மாவு ரெடி ஆயிருங்க. நல்லா ஊறிடுச்சு மாவு. பொங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பொங்கி வந்தோடனே நம்ம ஆப்ப கடாயில் ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாங்க. தோசையாகவும் சுட்டு எடுக்கலாம், நீங்கள் ஆப்ப கடாயிலையும் விட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பப்ளிஸாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணுங்க. வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப்பம் வந்து கரெக்டாக கிடைக்கும். ரேஷன் அரிசியில் தான் நான் பண்ணியிருக்கேன். அட்டகாசமாக வந்துருச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. இதுக்கு சைடு டிஷ்ஷாட்டு குருமா வச்சுருக்காங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.